ஜுலேபிப் என்ற ஒரு நபி தோழர். ஜுலேபிப் என்று சொன்னால் சின்ன சட்டை என்ற அர்த்தம். ஜில்பாப் என்று சொன்னால் சட்டை என்ற அர்த்தம். ஜிலேபின்னா சின்ன சட்டை. அவர் யாருன்னா கொஞ்சம் ஆளும் கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு, நிறமும் இருக்காது, குலமும் இல்லை, கல்வியும் இல்லை, பணமும் இல்லை. ஒரு மனிதன் அந்த நாலுமே இல்லை, யார் மதிப்பா? காசு இல்லை, படிப்பு இல்லை, அழகு இல்லை, யாருன்னே தெரியாது. அப்ப ஜிலேபி வரும்போது பெருமானார் கேட்கின்றார்கள், ஜிலேபிதே வயசாயிட்டே போது திருமணம் முடிக்கலையா? ஜிலேபி சொல்றாரு, எனக்கெல்லாம் திருமணம் ஆகுமா? பதில், எனக்கெல்லாம் திருமணம் ஆகுமா? ஏன் திருமணம் ஆகாது? என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட நான் பெரிய அறிஞர் இல்லை, எனக்கு குடும்ப கோத்திரம் இல்லை, எனக்கு எந்த பின்புலமும் இல்லை, அழகும் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன யாரு திருமணம் செய்வார்? இதுதான் புரட்சி தோழர்களே, இதுதான் புரட்சி. இந்த புரட்சி நிகழ்த்தி காட்டுவதற்கு இன்றைக்கு உலகத்தில் எவரும் இல்லை, எந்த தலைவரும் இல்லை. நிகழ்த்தி காட்டினால் அது மாபெரும் புரட்சி. இறைவிவே, நீங்கள் செல்லுங்கள், மதீனாவுடைய உயர் கோத்திரமான அந்த தெருவுக்குள் நீங்கள் நுழையுங்கள். எந்த தெருவுக்குள் நுழைவது இன்றைக்கும் தடை செய்யப்படுகிறதோ, இன்றைக்கும் செருப்பணிந்து செல்வதற்கு தடை இருக்கிறது. ஒரு வீதிக்குள் நுழைவதற்கு தடை இருக்கிறது. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், அந்த மதீனத்தினுடைய அந்த உயர் கோத்திர வீதிக்குள்ளே நீங்கள் நுழையுங்கள். நுழைந்து அந்த நான் சொல்லக்கூடிய வீட்டிலே, தன்னை உயர் கோத்திரம் என்று கருதி கொண்டிருக்கூடிய வீட்டிலே நுழைந்து அந்த பெண்ணை கேளுங்கள் என்று சொன்னார். ஜுலேபிப் சென்றார் தயக்கத்துடன். அந்த வீட்டு கதவை தட்டினார். உள்ள நுழைகிறாரு. அவர் பார்த்த உடனே அவருக்கு, அந்த வீட்டு ஓனருக்கு, அந்த அந்த உயர் கோத்திரத்தை சார்ந்தவருக்கு கோபம் குப்பளிக்கிறது. ஜுலேபிப் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா? என்ன ஜுலேபிப், நீங்கள் பெண் கேட்டு வந்திருக்கிறேன். என்ன பெண் கேட்டு வந்திருக்கிறாய்? அவர் கொதிக்கிறார். பெருமானார் நபிகள் நாயகம் வர சொன்னார். ஓ, நபிகளாருக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறாய்? இல்லை, எனக்கு தான் பெண் கேட்டு. யாரை பெண் கேட்டு வந்திருக்கிறாய்? உங்கள் மகளை எனக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறேன், நபிகளார் அனுப்பினார் என்று சொன்னதும், ஜுலேபிபே நீ உயிரோடு திரும்பி போக மாட்டாய், யாரிடம் வந்து நீ எந்த அழுத்தத்துடன் பெண் கேட்டு வருகிறாய் என்று சொன்னபோது அந்த பெண் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். அந்த மகள், அப்பா தள்ளுங்க, நபிகளார் சொன்னார் என்று சொன்னார். ஜுலேபிப் தான் என் கணவர் என்று சொன்னார். ஜுலேபிபை திருமணம் செய்தார். ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதனை, உயர் சாதி என்று கருதி கொண்டிருந்தவனை திருமணம் முடித்து வைத்து அந்த ஏற்றத்தாழ்வுகளை அறுத்தறிந்தவர் அண்ணல் நபிகளார். எனவேதான் சாதி அழுக்குகளை இன்றைக்கும் அறுத்தறிவதற்கு அண்ணல் நபிகளார் தேவைப்படுகிறார். எல்லோருக்குமானவர், என்றைக்குமானவர் என்று நாங்கள் சொல்வதற்கான காரணம் அதுதான்.